Hi students, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது TNSERT 11th கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய யூனிட் 5 ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல புக் பேக் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போறோம். புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அது இல்லாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோரோவர் இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு கீ ஆன்சர் என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஆன்சர்ஸோட தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் கலர்டு ஃப்ளேம். ஒய்? ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் கலர்டு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ஏன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டோன்னா சோடியம் எல்லோ கலர்டு ஃப்ளேமை ப்ரொடியூஸ் பண்ணும், லித்தியம் கிரைம்சன் ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும், பொட்டாசியம் லைலாக் அதாவது வயலட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஏன் இந்த கலர்டு ஃப்ளேமை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மெட்டலை எடுத்துக்கிட்டோம், அந்த மெட்டலை ஒரு பிளாட்டினம் லூப்பில் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டினா, இந்த மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா, அந்த ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு எக்ஸைடேஷன் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டல்லையும் என்ன இருக்கும் அப்படி கேட்டினா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டினா எக்ஸைடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இப்படி எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா when return to original path. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் மெட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான் 3s ஆர்பிட்டால்லேருந்து 3p ஆர்பிட்டாலுக்கு எக்ஸைடேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸைட் ஆனக்கூடிய அந்த எலக்ட்ரான் 3p ஆர்பிட்டால்லேருந்து 3s ஆர்பிட்டாலுக்கு ரிட்டர்ன் ஆகும் பொழுது அப்போ என்ன பண்ணும், எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சோ தட் இஸ் எமிட்டட் ஆஸ் ஏ ரேடியேஷன். அப்போ என்ன ரேடியேஷன் கொடுக்குதோ அதனுடைய வேவ் லென்த் என்னவோ அதை பொறுத்து தான் அதனுடைய கலர்டு இருக்குன்னு சொல்றோம். ஸோ the heat in the flame excites the valence electron to higher energy level. When it drops back to its actual energy level, the excess energy is emitted as a light that produce colored ions. These are the reason alkali and alkaline earth metal produce colored flame. Moreover, ஒவ்வொரு மெட்டல் என்ன கலர்டை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக படிச்சுனா கூட 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிவ் த ரீசன்ஸ் ஃபார் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் லித்தியம். ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஆல்கலி மெட்டல்ல அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லித்தியம் கொடுத்துருப்பாங்க, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ல அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் கொடுத்துருப்பாங்க. அதாவது மற்ற எலமெண்ட்ஸை விட, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸோட இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, அனாமலஸா இருக்கு. ஏன் அப்படிங்கிற ரீசன் கேட்குறாங்க. தனித்தனியா கேட்கலாம், பட் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் அப்படிங்கிறதுனால இங்க கொடுத்துருக்குறோம் நமக்கு. இது மே 2022ல கொஸ்டின் நம்பர் 35ல ஏல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிவ் த ரீசன் ஃபார் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம். பெர்லியம் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, பட் லித்தியம் கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் அதே தான். வாட் இஸ் த ரீசன் ஃபார் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம்? ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்மாலர் இன் சைஸ் when compared to other element of the group. பெர்லியம் அண்ட் லித்தியம் வந்து வெரி ஸ்மாலரா இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸ். சைஸ் சின்னதாக இருந்தாவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி and high polarizing power compared to other element in the block. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தாவே போலரைசிங் பவர் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஹை போலரைசிங் பவர் கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட் இன் த பிளாக். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் லித்தியம் ஆர் பெர்லியம் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸோட டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம். மெயினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், ஸ்மாலர் சைஸ், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி, ஹை போலரைசிங் பவர். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ரைட் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் லித்தியம் கேட்டாங்கன்னா அது வேற பின்னால வருது. இது என்ன கேட்குறாங்க, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் லித்தியம் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, அதான் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் இது எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஒன்,
Give the properties of lithium that are different from other elements of the group. இப்போ ஏன் ரீசன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதர் எலமெண்ட் ஆஃப் தி குரூப்ல இருந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்கலி மெட்டல்ல லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் பிரான்சியம் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ்ல லித்தியத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மற்ற எலமெண்ட்ஸை விட எப்படி டிஃபராக இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபராக இருக்கு அப்படிங்கிறதான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லித்தியம் இங்கே அதர் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். லித்தியம் வந்து ஹார்டாக இருக்கும், ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டாக இருக்கும். அதர் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட், லோவர் மெல்டிங் அண்டு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும், மற்றதெல்லாம் மோர் ரியாக்டிவாக இருக்கும். Third one, it reacts with nitrogen to give Li3N. அதாவது லித்தியம் நைட்ரைடு ஃபார்ம் பண்ணும், பட் அதர் எலமெண்ட் நோ ரியாக்ஷன் வித் நைட்ரஜன். Fourth one, reacts with bromine slowly, but மற்ற எலமெண்ட்ஸ் reacts violently. Lithium reacts directly with carbon to form ionic carbide, but other element do not react with carbon directly. இது டைரக்டா ரியாக்ட் ஆகுது, இது டைரக்டா ரியாக்ட் ஆகுது, பட் கேன் ரியாக்ட் வித் கார்பன் காம்பவுண்ட். கார்பனோட டைரக்டா ரியாக்ட் ஆகாட்டி கார்பன் காம்பவுண்டோட மற்ற எலமெண்ட் ரியாக்ட் ஆகும், பட் லித்தியம் கார்பனோட டைரக்டா ரியாக்ட் ஆகும். These are the properties of lithium that are different from other elements of the group. இது 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். எந்த கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க அப்படிங்கிற தகுந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஒன், சப்ஸ்டான்டியேட் லித்தியம் ஃப்ளூரைட் ஹாஸ் த லோவஸ்ட் சாலிபிலிட்டி அமாங் த குரூப் 1 மெட்டல் ஃப்ளூரைட். மெட்டல் ஃப்ளூரைட்லயே, அதாவது குரூப் 1ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டலோடைய ஃப்ளூரைட்ஸ்லையும் லித்தியம் ஃப்ளூரைடு வந்து லோவஸ்ட் சாலிபிலிட்டியா இருக்கு, ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சப்ஸ்டான்டியேட் மெயின் ரீசன் பார்த்தோன்னா லித்தியம் ஃப்ளூரைடு வந்து கோவலன் காம்பவுண்ட், வேறஸ் அதர் ஃப்ளூரைடு எப்படி இருக்கும், அயானிக் காம்பவுண்ட். ஆல்ரெடி வி நோ கோவலன் காம்பவுண்ட் ஆர்கானிக் மாலிகுல்ல தான் சாலிபிள் ஆகும், அயானிக் காம்பவுண்ட் சாலிபிள் இன் வாட்டர். பட் லித்தியம் ஃப்ளூரைடு கோவலன் காம்பவுண்டா இருக்கிறதுனால சாலிபிலிட்டி கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Li plus உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்மால். சைஸ் ஆஃப் Li plus அயான் இஸ் வெரி ஸ்மால். சைஸ் சின்னதா இருக்கல, போலரைசிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். So that reason the lithium fluoride has the lowest solubility among the group 1 metal fluoride. Next one, among the alkali metal halide which is covalent, explain with the reason. Among the alkali metal halide, lithium halide, sodium halide, potassium halide, rubidium halide இதெல்லாம் எடுத்துக்கும் போது இதுல எந்த ஹாலைட்ஸ் வந்து கோவலண்டா இருக்கும், என்ன ரீசன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. லித்தியம் ஹாலைட் ஷோ கோவலன் கேரக்டர். லித்தியம் ஹாலைடுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்னா கோவலன் கேரக்டரா இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா சைஸ் ஆஃப் Li plus இஸ் வெரி ஸ்மால். சைஸ் ரொம்ப சின்னதா இருந்தா போலரைசிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்போ இந்த ரீசன்னால தான் ஆல்கலி மெட்டல் ஹாலைடில் லித்தியம் ஹாலைடு மட்டும் என்னவா இருக்கும், கோவலன் கேரக்டரா இருக்கும், மற்றதெல்லாம் என்ன இருக்கும், அயானிக் கேரக்டரா இருக்கும். அதில் முதல்ல நம்ம வந்து இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லித்தியம் ஃப்ரம் அதர் எலமெண்ட்ஸில் பார்க்கும்போது அதில் வந்து ஒன்று பார்த்துருந்தோம், லித்தியம் உடைய காம்பவுண்ட் வந்து கோவலண்டா இருக்கும், மற்ற அதர் எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும், அயானிக்கா இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ லித்தியம் ஹாலைட் ஷோ கோவலன் கேரக்டர். இப்போ இந்த ரீசனால தான் அமாங் த ஆல்கலி மெட்டல் விச் இஸ் ஏ கோவலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஹாலைட்ஸ். டிஸ்கஸ் briefly the similarities between lithium and magnesium. ஆகஸ்ட் 2022 கொஸ்டின் நம்பர் 35A-ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கு அப்படி கேட்டினா இந்த 35th கொஸ்டின்ல இருக்கும். டிஸ்கஸ் briefly the similarity between lithium and magnesium. லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், அதாவது டயகோனல் ரிலேஷன்ஷிப் பார்த்துருந்தோம். அந்த டயகோனல் ரிலேஷன்ஷிப்ல லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் இடையில ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த சிமிலாரிட்டி தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம்,
both lithium and magnesium are harder than other element in the respective group. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லித்தியமும் மெக்னீசியம் எப்படி இருக்கும், ஹார்டரா இருக்கும். Lithium and magnesium react slowly with water. Their oxide and hydroxide are much less soluble and their hydroxide decompose on heating. லித்தியமும் மெக்னீசியமும் வாட்டரோட ஸ்லோவா ரியாக்ட் ஆகும். அதனுடைய ஆக்சைடும் ஹைட்ராக்சைடும் மச் லெஸ் சாலிபிளா இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். மற்றது அது மாதிரி இருக்காது. Both form a nitride Li3n and Mg3n2 by direct combination with nitrogen. டைரக்டா நைட்ரஜனோட கம்பைன் ஆகி நைட்ரைடு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும். மற்றது அந்த மாதிரி ஈஸியா ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட், they do not give any superoxide and form only oxide. சூப்பர் ஆக்சைடை லித்தியமும் மெக்னீசியமும் ஃபார்ம் பண்ணாது, மற்றதெல்லாம் ஃபார்ம் பண்ணும். இது ஒன்லி எதை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும், ஆக்சைட்ஸை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். Fifth one, the carbonate of lithium and magnesium decomposes upon heating to form their respective oxide. Carbonate of lithium and magnesiumத்தை ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகி their respective oxide and கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். அதாவது லித்தியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். சிக்ஸ்த் ஒன், லித்தியம் அண்ட் மெக்னீசியம் do not form bicarbonate. லித்தியமும் மெக்னீசியமும் பைகார்பனேட்டை ஃபார்ம் பண்ணாது. செவன்த் ஒன், both lithium chloride and magnesium chloride are soluble in ethanol. They are crystallized from aqueous solution. Okay, these are the similarities between the lithium and magnesium. Next, why blue color appears during the dissolution of alkali metal in liquid ammonia. ஆல்கலி மெட்டல்ல லிக்விட் அம்மோனியாவில் போடும்போது அது ப்ளூ கலரா அப்பியர் ஆகுது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஜூன் 2019, அதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கொஸ்டின் நம்பர் 35ல ஏல செகண்ட் கொஸ்டினா கேட்குறாங்க. அதாவது ஏ இருக்கும், பி இருக்கும், ஏல வந்து சப்டிவிஷன் இருக்கும் 1 and 2, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுல செகண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ alkali metals atom readily loses its valence electron in ammonia solution. இப்போ ஆல்கலி மெட்டல் அம்மோனியா சொல்யூஷன்ல போடும்போது அந்த அம்மோனியா சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்கலி மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும், லூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொட்டாசியம் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டால் பொட்டாசியம் வந்து என்ன பண்ணும், தாங்கிட்ட இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அதான் ஆல்கலி மெட்டல் ஆட்டம் ரெடிலி லாசஸ் இட்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் அம்மோனியா சொல்யூஷன். இப்போ அம்மோனியா சொல்யூஷன்ல எலக்ட்ரானை லூஸ் பண்ண போறது என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சுன்னா Na பிளஸ் அயான்ஸ் இருக்கும், பிளஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது போத் கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான் ஆர் ammoniated to give ammoniated cation and ammoniated electrons. இப்போ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கும் அந்த சொல்யூஷன்ல. அந்த போத் கேட்டையானும் எலக்ட்ரானும் என்ன ஆகும், அம்மோனியேட்டட் ஆகும். அப்போ கேட்டையான் அம்மோனியேட்டட் ஆகி அம்மோனியேட்டட் கேட்டையானை ஃபார்ம் பண்ணும், எலக்ட்ரான் அம்மோனியேட்டட் ஆகி அம்மோனியேட்டட் எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ங்கிற ஆல்கலி மெட்டலை அம்மோனியாவில் நாம் டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டால், அதாவது கேட்டையான் அம்மோனியேட்டட் கேட்டையான் ஃபார்ம் பண்ணும், அப்புறம் அம்மோனியேட்டட் எலக்ட்ரான் ஃபார்ம் பண்ணும். The blue color of the solution is due to the ammoniated electron which absorb energy in the visible region of light and thus impart blue color to the solution. அப்போ the ammoniated electron என்ன பண்ணும் அப்படி கேட்டா visible region இருந்து என்ன பண்ணும், absorbs energy. அதுதான் அந்த கலரை கொடுக்கறதுக்கு ரீசனா இருக்கு. இப்போ ஆல்கலி மெட்டலை என்ன பண்றோம், அம்மோனியாவில் போடும்போது ஆல்கலி மெட்டல் என்ன ஆகும் அப்படி கேட்டா தாங்கிட்ட இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். ஆல்கலி மெட்டல் கேன் ரெடிலி லாசஸ் இட்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் அம்மோனியா சொல்யூஷன். அப்போ கேட்டையனாகவும் எலக்ட்ரானாகவும் இருக்கும்.
இப்போ both cation and electrons are ammoniated. அந்த கேட்டையானும் எலக்ட்ரானும் என்ன ஆகும், அம்மோனியேட்டட் ஆகிடும். அப்போ எதை கொடுக்கும் அப்படி கேட்டினா அம்மோனியேட்டட் கேட்டையான் அண்ட் அம்மோனியேட்டட் எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ப்ளூ கலர் ஆஃப் த சொல்யூஷன் எதனால வருது அப்படி கேட்டா this is due to the ammoniated electron which absorbs energy in the visible region of light and thus impart blue color of the solution. sometime இது எழுதுனாவே போதுமானது. இதுதான் why blue color appears during the dissolution of alkali metal in liquid ammonia. Next one, why sodium hydroxide is much more water soluble than the sodium chloride. சோடியம் குளோரைடோட சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து மச் மோர் வாட்டர் சால்யூபிளா இருக்கு. ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டனா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்ரெடி we know it is a basic nature. Sodium hydroxide is a strong base. Then it dissolved in water to give a strong alkaline solution with the liberation of large amount of heat due to intense hydration. இது strong base-ஆ இருக்கு. ஸோ இது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும் வித் லிபரேஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டியூ டு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன். ஈஸியாக ஹைட்ரேஷன் ஆகிறதுனால நம்ம ஹீட்டை லிபரேட் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்ட்ராங் ஆல்கலைன் சொல்யூஷனாக மாறும். இதனால தான் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் மச் மோர் வாட்டர் சால்யூபிள் தென் சோடியம் குளோரைட். நெக்ஸ்ட் ஒன், on alkali metal X forms a hydrated sulfate X2SO4 10H2O. Is the metal more likely to be sodium or potassium? Xங்கிற alkali metal hydrated sulfate ஃபார்ம் பண்ணுமா? மாலிகுலர் ஃபார்முலா X2SO4 10H2O. இந்த alkali metal Xன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மெட்டல் வந்து மோர் லைக்லி சோடியமா இருக்குமா பொட்டாசியமா இருக்குமான்னு கேட்குறாங்க. இதில் பார்க்கும்போது the metal X is more likely to be sodium. சோடியமாக தான் இருக்க முடியும். ஏன் ரீசன் பார்த்தோம்னா the extent of hydration of alkali metal is inversely proportional to its size. சைஸை பொறுத்து அந்த extent of hydration இருக்குமா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா extent of hydration கம்மியாகும். சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா extent of hydration வந்து அதிகமாகும். இப்போ ஆல்கலி மெட்டலுடைய சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா லித்தியம் உடைய சைஸ் ஸ்மாலாக இருக்கும். சோடியத்தோட சைஸ் லித்தியத்தோட கிரேட்டராக இருக்கும். பொட்டாசியத்தோட சைஸ் வந்து சோடியத்தோட கிரேட்டராக இருக்கும். இப்போ நமக்கு தேவை என்ன கேட்குறாங்க, சோடியம் ஆர் பொட்டாசியம் கேட்குறாங்க. சோடியத்தையும் பொட்டாசியம் கம்பேர் பண்ணும்போது சோடியத்தோட சைஸ் வந்து வெரி ஸ்மாலர். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். எது எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன். எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் சைஸ். சைஸ் சின்னதாக இருந்தால் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாகும். அப்போ எது சின்னது சைஸு? சோடியம், அதாவது Na+ அயான். ஸோ ஆல்கலி மெட்டல் ஃபார்ம்ஸ் ஏ ஹைட்ரேட்டட் சல்ஃபைட் X2SO4 10H2O. அப்போ அந்த மெட்டல் என்னவா இருக்கும்? சோடியமாக இருக்கும். அப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும்? Na2SO4 10H2O வரும். இப்போ அந்த எக்ஸுங்கிற மெட்டல் என்னவா இருக்க முடியும்? சோடியமாக இருக்க முடியும். நெக்ஸ்ட், write the chemical equations for the reaction involved in Solvay process of preparation of sodium carbonate. sodium carbonate prepare பண்ணக்கூடிய Solvay processல இன்வால்வ் ஆகக்கூடிய chemical equation கேட்குறாங்க. first one, Solvay processல ammonia is converted into ammonium carbonate. the ammonia react with water and carbon dioxide. என்னவா கன்வெர்ட் ஆகுது? அம்மோனியம் கார்பனேட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த அம்மோனியம் கார்பனேட் என்ன ஆகும் அப்படி கேட்டினா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து அம்மோனியம் பை கார்பனேட்டா மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் அம்மோனியா கன்வெர்டட் into அம்மோனியம் கார்பனேட். நெக்ஸ்ட் இந்த அம்மோனியம் கார்பனேட் இஸ் கன்வெர்டட் into அம்மோனியம் பை கார்பனேட். தென் திஸ் அம்மோனியம் பை கார்பனேட் என்ன பண்றோம்? சோடியம் குளோரைடோட ரியாக்ட் பண்றோம். சோடியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? அம்மோனியம் குளோரைடு அண்ட் சோடியம் பை கார்பனேட்டா மாறிடும். நமக்கு தேவை சோடியம் கார்பனேட் தான். இங்கே சோடியம் பை கார்பனேட் வந்திருக்கு. இந்த சோடியம் பை கார்பனேட் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டினா சோடியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை எவால்வ் பண்ணும். இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் இன் Solvay ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஃபர்ஸ்ட் அம்மோனியா கன்வெர்டட் into அம்மோனியம் கார்பனேட். நெக்ஸ்ட் அம்மோனியம் கார்பனேட் கன்வெர்டட் into அம்மோனியம் பை கார்பனேட்.
Next, ammonium bicarbonate converted into sodium bicarbonate. Finally, the sodium bicarbonate heat பண்ணும்போது sodium carbonate convert ஆகும் with balanced equation ஓட எழுதணும். Next, write balanced chemical equation for each of the following chemical reactions. First one, lithium metal with nitrogen gas கொடுத்திருக்காங்க. லித்தியம் நைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி லித்தியம் நைட்ரைடை ஃபார்ம் பண்ணும். ஏற்கனவே அந்த சிமிலாரிட்டிஸ்ல பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட், ஹீட்டிங் சாலிட் சோடியம் பைகார்பனேட். சாலிட் சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணோம்னா சோடியம் கார்பனேட்டாக மாறும். இப்போதான் இந்த சால்வே ப்ராசஸில் கூட பார்த்தோம். NaHCO3 கன்வெர்ட் into Na2CO3 கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2O கன்வெர்ட் ஆகும். ருபிடியம் வித் ஆக்சிஜன் கேஸ். ருபிடியம் வந்து ஆக்சிஜன் கேஸோட ரியாக்ட் ஆகி ருபிடியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட், சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் கார்பன் டை ஆக்சைடு. சாலிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது பொட்டாசியம் கார்பனேட் ஆகும், வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகும். KOH react with CO2 to give K2CO3 and H2. Heating calcium carbonate. Calcium carbonate heat பண்ணா 1070 கெல்வின்ல இருந்து 1270 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா இந்த கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். இது ப்ரிப்பரேஷனா கால்சியம் ஆக்சைடில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன், ஹீட்டிங் கால்சியம் வித் ஆக்சிஜன். கால்சியம் வித் ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது பேலன்ஸ்டு ஈக்குவேஷனோட எழுதணும் நமக்கு. Next one, give the systematic names for the following. இங்க கொடுத்திருக்கிறதோட systematic name எழுத சொல்றாங்க. இப்போ milk of magnesia, lime, caustic potash, washing soda, soda ash, trona. இப்போ இது ஒன்னொன்னோட systematic name கேட்குறாங்க. இப்போ milk of magnesia எடுத்துக்கிட்டோம்னா அது magnesium hydroxide. lime எடுத்துக்கிட்டோம்னா sodium hydroxide. lime எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆர் கால்சியம் ஆக்சைடு. காஸ்டிக் பொட்டாஷ் எடுத்துக்கிட்டோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வாஷிங் சோடா எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் கார்பனேட். சோடா ஆஷ் அப்படிங்கிறது அன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட். ட்ரோனா அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட். ரெண்டும் சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் ட்ரோனா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிஸ்டமேட்டிக் நேம் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு சிஸ்டமேட்டிக் நேம் வந்து எழுத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் த யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். இது ஜூன் 2023, அதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸாம்ல கொஸ்டின் நம்பர் 35A செகண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட்? primarily used as an ingredient in baking. பேக்கிங் சோடா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. Next, sodium hydrogen carbonate is mild antiseptic for skin infection. Skin infection க்கு mild antiseptic எது யூஸ் ஆகுது? sodium bicarbonate யூஸ் ஆகுது. It is also used in fire extinguisher. Fire extinguisherல வந்து இது யூஸ் பண்றோம். ஏன்னா இது வெளியில வரும்போது ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து வெளியில வரும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா அங்க ஃபயர் வந்து மேலும் ஃபயர் ஆகாம அங்க ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். நெக்ஸ்ட் ஒன், why alkaline earth metals are harder than alkali metals? ஆல்கலின் எர்த் மெட்டல் வந்து ஆல்கலி மெட்டலோட ஹார்டரா இருக்கும். why அப்படின்னு கேட்கிறாங்க. Alkaline earth metals are smaller in size and the atoms are tightly packed than in alkali metals. As we move from left to right along the period, size of the atom decreases. First group, second group. Alkali metal first group, alkaline earth metal second group. அப்போ as we move from left to right என்ன ஆகும்? சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆல்கலி மெட்டலை கம்பேர் பண்ணும்போது ஆல்கலின் எர்த் மெட்டலுடைய சைஸ் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். இப்போ சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அண்ட் த ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி பேக்டு தென் இன் ஆல்கலி மெட்டல். சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஆல்கலி மெட்டலோட இந்த ஆல்கலின் எர்த் மெட்டல் என்ன ஆகுது?
packed வந்து ரொம்ப tightly இருக்கு. So that reason alkaline earth metals are harder than alkali metals. Next one, explain the important common features of group 2 elements. Group 2 elements உடைய common features என்னன்னு கேக்குறாங்க. First one, the electronic configuration is written as, அதாவது general electronic configuration of group 2 element. எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படி கேட்டா s ஆர்பிட்டல்ல present இருக்கும். Including noble gas என்ன configuration வரும்? ns2. 2 electron present in s orbital. nங்கிறது principal quantum number. Next, the common oxidation state +2. அதில் 2 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான் ஈஸியா லூஸ் பண்ணும். So the common oxidation state என்ன வரும்? +2 வரும். The ionization enthalpy is low. Ionization enthalpy low-வா இருக்கும். Next, hydrogen enthalpies are high. Hydrogen enthalpy வந்து high-ஆ இருக்கும். Atomic and ionic radii of alkaline earth metals are smaller than corresponding member of alkali metals. Alkali metal compare பண்ணும்போது இது alkaline earth metal உடைய atomic and ionic radii எப்படி இருக்கும்? smaller ஆ இருக்கும். ஆனா அதே அந்த குரூப்ல on moving down the group, the radii increases due to the gradual increase in number of shells and screening effect. On moving down the group, the radii increases due to the gradual increase in number of shell. Number of shell வந்து increase ஆயிட்டே போகுதாம். ஏன்னா as you go down the group, extra electron goes to new electronic level. Although the increase in nuclear charge, extra electron goes to new electronic level. New electronic levelக்கு போக 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 size என்ன ஆயிட்டே வரும் அப்படி கேட்டா increase ஆயிட்டே போகும். இதுதான் the important common features of group 2 elements. Next one, give any 3 properties of beryllium that are different from other element of the group. 3 properties of beryllium that are different from other elements. ஏற்கனவே anomalous properties of lithium பார்த்தா அதே மாதிரி anomalous properties of beryllium from group 2 elements. beryllium வந்து மற்ற எலமெண்டோட எப்படி டிஃபர் ஆகுது அதுல 3 properties மட்டும் கேட்குறாங்க. இது மே 2022ல கொஸ்டின் நம்பர் 35ல ஏல செகண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ்ல 3 மார்க்ஸ். இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறோம் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தா பெர்லியம் ஃபார்ம்ஸ் கோவலன்ட் காம்பவுண்ட், அதர் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட். பெர்லியம் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டா இருக்கும், அதர் எலமெண்ட்ஸ் லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டா இருக்கும். இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர் ஈவன் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர், பட் அதர் எலமெண்ட்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர். Beryllium does not combine directly with hydrogen. Direct hydrogen ஓட combine ஆகுது. Other element combine directly with hydrogen. Beryllium வந்து hydroxide and oxides of beryllium are amphoteric in nature இருக்கும். மற்ற element எல்லாமே என்னவா nature இருக்கும்? Basic in nature இருக்கும். These are the properties of beryllium that are different from other element of the group. இதுல question எப்படி கேட்கலாம்? Anomalous properties of beryllium அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த லித்தியம் மாதிரி தான் இதுவும். Next one, discuss briefly the similarities between beryllium and aluminum. இந்த diagonal relationshipல பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய similarities என்னன்னு கேட்கிறாங்க. Beryllium chloride form a dimeric structure like aluminum chloride bridges. Beryllium chloride also forms polymeric chain structure in addition to dimer. Polymeric chain structure form பண்ணும் dimer மாதிரியே. Both are soluble in organic solvent and strong Lewis acid. Beryllium chloride aluminum chloride organic solventல soluble ஆகும் and also என்னவா இருக்கும்? Lewis acid இருக்கும். Next one, beryllium hydroxide dissolved in excess of alkali and gives berylate ion and hydrogen as aluminum hydroxide which gives aluminate ions. அப்போ இது berylate ion ஃபார்ம் பண்ணும், இது aluminate ions ஃபார்ம் பண்ணும். Beryllium and aluminum ions have strong tendency to form a complex. BeFO4 2-, AlF6 3-. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கும். Both beryllium and aluminum hydroxide are amphoteric nature. amphoteric nature இருக்கும். Next, carbides of beryllium
like aluminum carbide gives methane on hydrolysis. Hydrolysis பண்ணும்போது எதை கொடுக்கும் அப்படி கேட்டா மீத்தேனை கொடுக்கும். Both beryllium and aluminum are rendered passive by nitric acid. Next, beryllium halides are covalent whereas magnesium halide are ionic. Why? ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்திருந்தோம், அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து அதுல லித்தியம் பார்த்திருந்தோம், இதுல பெர்லியம் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு குரூப்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்லையும் செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து மற்ற எலமெண்ட்ஸை விட அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அங்க லித்தியத்துக்கு பார்த்த அந்த சேம் ரீசன் தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் கோவலன்ட் வேரஸ் மெக்னீசியம் ஹாலைட்ஸ் ஆர் அயானிக். அங்க வந்து அமாங் த ஹாலைட்ஸ்ல வந்து எந்த ஹாலைட்ஸ் வந்து கோவலண்டா இருக்குன்னு கேட்டாங்க. இங்க டைரக்டாவே கேட்டிருக்காங்க பெர்லியம் ஹாலைடு கோவலன்ட், மற்றதெல்லாம் அயானிக்கா இருக்கு. ஒய் அப்படின்னு ரீசன் மெயினா சொல்லும் போது ஸ்மாலர் சைஸ் ஆஃப் பெர்லியம் ஆட்டம். சைஸ் சின்னதா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால போலரைசிங் எபிலிட்டி ஆஃப் ஹாலைட் அயான்ஸ் attached to the beryllium எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ மெயின் ரீசன் பெர்லியம் ஆட்டத்துடைய சைஸ் சின்னது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஹை போலரைசிங் எபிலிட்டி ஆஃப் ஹாலைட் அயான் attached to the beryllium. இப்போ இந்த ரீசன்னால தான் பெர்லியம் ஹாலைடு வந்து கோவலண்டா இருக்கு, மற்ற ஹாலைட்ஸ் வந்து அயானிக்கா இருக்கு. அந்த லித்தியம் கேட்டாலும் லித்தியம் ஹாலைடு ஏன் கோவலண்டா இருக்கு, மற்ற ஹாலைட்ஸ் ஏன் வந்து அயானிக்கா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் இந்த ரீசனே நம்ம எழுதிக்கலாம். இந்த பெர்லியம்ங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம், லித்தியம் யூஸ் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், among the alkaline earth metals, beryllium oxide is insoluble in water but other oxides are soluble. Why? Among the alkaline earth மெட்டல்ஸ்ல வந்து பெர்லியம் ஆக்சைடு வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர், வாட்டர்ல இன்சாலிபிள் ஆகாது, அதர் ஆக்சைடு வந்து சாலிபிளா இருக்கும். ஒய் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா பெர்லியம் ஆக்சைடு வந்து ஆம்போட்டெரிக் அண்ட் அதர் ஆக்சைடு பேசிக் இன் நேச்சரா இருக்கு. இது ஆம்போட்டெரிக் நேச்சரா இருக்கும். ஆம்போட்டெரிக் நேச்சர்னா இன்சாலிபிள் இன் வாட்டர். பெர்லியம் ஆக்சைடு வந்து கோவலன் காம்பவுண்டா இருக்கும், மற்ற ஆக்சைட்ஸ் வந்து அயானிக் நேச்சரா இருக்கும். கோவலன் காம்பவுண்ட் soluble in organic solvent, ionic compound soluble in water. பட் பெர்லியம் ஆக்சைடு என்னவா இருக்கு, கோவலன் காம்பவுண்டா இருக்கிறதுனால அது இன்சாலிபிளா இருக்கும். So the beryllium oxide is insoluble in water but other oxides are soluble. என்ன ரீசன் சொல்றாங்க, பெர்லியம் ஆக்சைடு is amphoteric and other oxides are basic in nature. Beryllium oxide is covalent compound and other oxides are ionic in nature. So beryllium oxide is insoluble in water but other oxides are soluble. The March 2019 question number 35A first question 3 marks கேட்டிருக்காங்க. அதாவது 3 marks question கேட்டிருக்காங்க. Next, what is milk of lime? Very simple question. The aqueous solution of calcium oxide is known as a lime water. இப்போ நான் கால்சியம் ஆக்சைடு எடுத்து வாட்டரில் போடுறேன், வாட்டரை போடும்போது என்ன கிடைக்கும், ஒரு அக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த அக்வஸ் சொல்யூஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்யூஷன் தான் என்ன சொல்லுவோம், லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்யூஷனை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா 2 லேயராக செப்பரேட் ஆகிடும். மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் இருக்கும். அப்போ இந்த கீழே இந்த சஸ்பெண்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். A suspension of slacked lime in water is known as a milk of lime. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து கீழே இருக்கக்கூடிய லேயர் ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தான். அதாவது ரெண்டுமே கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். லைம் வாட்டர் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடை வாட்டரில் நீங்கள் போடும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடை கன்வெர்ட் ஆகும். இப்போ aqueous solution of calcium oxide is known as a lime water. வாட்டரில் போடும்போது லைம் வாட்டராக மாறும். அந்த லைம் வாட்டர் வந்துடைய கொஞ்ச நேரம் வச்சுட்டோம் அப்படி கேட்டினா கீழே என்ன ஆகும், கொஞ்சம் செட்டில் ஆகிடும். இந்த செட்டில் ஆன இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம் இன் வாட்டர் இஸ் known as a milk of lime. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ரியாக்ஷன் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம், அதாவது குயிக் லைமை வாட்டரில் போடுறோம். வாட்டரில் போடும்போது என்ன ஆகும், நமக்கு ஸ்லாக்டு லைமாக மாறிடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்லாக்டு லைம் கிடைச்சிச்சு.
இப்போ சஸ்பென்ஷன் இஸ் கால்ட் மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைமும் வாட்டரும் சேர்ந்து கீழே இங்கே செட்டில் ஆகிது பாருங்க, அதுக்கு பேர் தான் மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். while the filtered and clear solution is known as a lime water. இப்போ இதுக்கு பேர் மில்க் ஆஃப் லைம், இந்த கிளியர் சொல்யூஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம், லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைம் வாட்டர் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஐடென்டிஃபிகேஷனுக்கு டர்ன் லைம் வாட்டர் மில்கி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ எஸ் போத் ஹேவ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. அது என்ன இருக்கு, ரெண்டுமே கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். இது மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் போத் ஆர் என்ன சொல்லுவோம், நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். The aqueous solution of calcium oxide is known as a lime water and a suspension of slacked lime in water is known as milk of lime அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், how is bleaching powder prepared? bleaching powder எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்குறோம். milk of lime react with chlorine to form hypochlorite. அதான் bleaching powder அப்படின்னு சொல்லுவோம். milk of lime அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு குளோரினோட ரியாக்ட் பண்ணுறோம். குளோரினோட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு குளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணி இதுதான் கால்சியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் bleaching powder அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் bleaching powder எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், how is plaster of Paris prepared? plaster of Paris அப்படிங்கிறது ஹெமிஹைட்ரேட்டட் கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படி கேட்டினா கால்சியம் சல்ஃபேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்போ கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிப்சத்தை என்ன பண்றோம் அப்படி கேட்டினா ஹீட் பண்றோம். ஹீட்டட் டு 393 கெல்வின். இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படி கேட்டினா இதுலேருந்து 1.5 மாலிகுல் ஆஃப் வாட்டர் லூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும், CaSO4 ஆஃப் H2O கிடைக்கும். அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜிப்சம் எடுத்துக்கிறோம், 2 CaSO4 2H2O. அந்த ஜிப்சத்தை நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம் அப் டு 393 கெல்வின். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், 1.5 மாலிகூல்ஸ் வாட்டர் லூஸ் பண்ணிடும். அங்கே நம்ம இங்கே 2 மாலிகூல்ஸ் எடுக்கிறதுனால தான் 3 வாட்டர் மாலிகூல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ என்ன வரும், CaSO4 ஆஃப் H2O ஃபார்ம் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், mention the uses of plaster of Paris. plaster of Paris எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, மார்ச் 2023 கொஸ்டின் நம்பர் 18, அதாவது 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், it is used in the building industry as well as plasters. பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல அல்லது பிளாஸ்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பாருங்க, செவர்ல வந்து மோல்டு பண்றதுக்கு, சீலிங்க்கு, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் நமக்கு. நெக்ஸ்ட், it is used for immobilizing the affected part of organ where there is the bone fractures or sprain. bone fractures எங்காவது இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணாம கட்டுறதுக்கு எது யூஸ் பண்றாங்க அப்படி கேட்டா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றாங்க. மாவு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணி அந்த கட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா அந்த ஃப்ராக்சர் ஏரியா என்ன ஆகாது, மூவ் ஆகாம இருக்கிறது. அதான் immobilizing அப்படின்னு சொல்றோம். It is also employed in dentistry. பல்லுல ஏதாவது சொத்தை இருந்து அடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றாங்க. இன் ஆர்னமெண்டல் ஒர்க், இந்த மாதிரி ஆர்னமெண்டல் ஒர்க்குக்கு இது யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபார் மேக்கிங் கேஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அண்ட் பஸ்ட், ஸ்டாச்சூஸ் ரெடி பண்றதுக்கு எது யூஸ் பண்றாங்க அப்படி கேட்டா அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றாங்க. தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் ஒய் கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு இன் ஒயிட் வாஷிங். ஒயிட் வாஷிங்கில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் இட் இஸ் டிஸ்இன்ஃபெக்டண்டாக இருக்கிறதுனால ஒயிட் வாஷில் யூஸ் பண்ணுறாங்க. இது மார்ச் 2019 கொஸ்டின் நம்பர் 32 கேட்டிருக்காங்க, அதாவது 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு இன் ஒயிட் வாஷ் டியூ டு இட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது யூசஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடில் இருக்கு. டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர் இருக்கிறதுனால அது என்ன பண்றோம், ஒயிட் வாஷ்ல யூஸ் பண்றோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம். ஜிப்சத்தோட யூசஸ் கேட்குறாங்க. யூஸ்ட் இன் மேக்கிங் ட்ரை வால்ஸ் பிளாஸ்டர் போர்ட். பிளாஸ்டர் போர்ட் ஆர் யூஸ்ட் as a finish for wall and ceiling and for partition. பார்ட்டிஷன் பண்றதுக்கு, ட்ரை வால்ஸுக்கு, சீலிங்க்கு, இதுக்கெல்லாம் எது யூஸ் பண்றாங்க அப்படி கேட்டா ஜிப்சம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஜிப்சம் பிளாஸ்டர் இஸ் மெயின்லி யூஸ்ட் as a sculpting material. ஸ்கல்ப்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு, ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது என்ன பண்றாங்க,
ப்ரிப்பேர் பண்றாங்க. அதாவது சிற்பங்கள்லாம் இருக்குல்ல, அந்த சிற்பங்கள்லாம் ரெடி பண்றதுக்கு மெயினா வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுனாவே நமக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் gypsum is used in making surgical and orthopedic cast such as surgical splint and casting mold. சார் இதெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தானே பார்த்தோம் அப்படி கேட்டா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை நீங்க வாட்ல போடுனா என்ன ஆகும் அப்படி கேட்டா ஒரு மாதிரி பேஸ்டா வரும். அந்த பேஸ்ட் என்ன ஆகும் அப்படி கேட்டா 5 to 10 மினிட்ஸ்ல என்ன ஆயிடும்னா செட்டில் ஆயிடும். செட்டிங் அப் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அப்போ செட்டிங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா அந்த ஆட் பண்ணக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸை அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு திருப்பி என்னவா மாறிடும், ஜிப்சமா மாறிடும். அதனால இந்த யூசஸ் இங்க கொண்டு வந்துடுறோம் நமக்கு. Gypsum is used in toothpaste, shampoos and hair products la use பண்றாங்க. Mainly due to the its binding and thickening property. அந்த ஷாம்பா இருக்கட்டும், டூத்பேஸ்டா இருக்கட்டும், ஹேர் ப்ராடக்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திக்கா இருக்கிறதுக்கு எது யூஸ் பண்றாங்க அப்படி கேட்டா gypsum யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் gypsum is a component to Portland cement. The setting of cement அப்படிங்கிற ஒரு மேட்டர் படிச்சிருப்போம். அந்த இதுல மெயினா gypsum யூஸ் ஆகுது. அதான் போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல யூஸ் பண்றோம். வேர் இட் ஆக்ட் ஆஸ் எ ஹார்டனிங் retarded to control the speed at which concrete sets. அந்த காங்கிரீட் போட்ட பிறகு அந்த காங்கிரீட் செட் ஆகிறதுக்கு நம்ம டைம் நிறைய எடுத்துக்கணும். அந்த டயத்தை ஈஸியா செட் ஆகாம, அதாவது ஈஸியா குயிக் செட்டிங் இல்லாம கொஞ்சம் ரிட்டார்ட் பண்றதுக்கு, கொஞ்சம் டைம் எடுத்து செட் ஆகிறதுக்கு, அந்த டைம் எடுத்து செட் ஆகும்போது அந்த ஹார்டனிங் இருக்கும். இந்த ஹார்டனிங் இருக்குன்னா தான் அது ரொம்ப லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ தட் ரீசன் அதை ரிட்டார்டருக்காக எது யூஸ் பண்றோம் அப்படி கேட்டா gypsum யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், ரைட் த யூசஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். சிம்பிளா ரைட் த யூசஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு கேட்கலாம். அதுல நிறைய இருக்கு. பெர்லியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட் தனியா கேட்கலாம். இல்லைன்னா ரைட் த யூசஸ் ஆஃப் ஆல்கலைன் மெத்தட் காமனா கேட்டு போகலாம். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறோம், பெர்லியம் மட்டும் கேட்கிறோம். ரைட் த யூசஸ் ஆஃப் பெர்லியம். It is used as a radiation windows for X-ray tubes and X-ray detectorல யூஸ் பண்றாங்க. Next, the sample holder in X-ray emission studies usually made of beryllium. Since beryllium is transparent to energetic particles, it is used to build a beam pipe in acceleratorல beam pipe யூஸ் பண்றாங்க because of transparent இருக்கிறதுனால. Because of its low density and diamagnetic nature, it is used in various detectorல யூஸ் பண்றாங்க. Next, write the uses of alkaline earth metals. That means magnesium uses கேட்கிறாங்க. மெக்னீசியம் எதுக்கு யூஸ் பண்றோம், ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல்ல சல்ஃபரை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. யூஸ்ட் as a photo enclave plates in printing industryல யூஸ் பண்றாங்க. மெக்னீசியம் alloys are used in aeroplane and missiles constructionல மெக்னீசியம் alloy யூஸ் பண்றாங்க. Magnesium ribbon used in synthesis of Grignard reagent in organic synthesisல Grignard reagent synthesisல magnesium ribbon யூஸ் பண்றோம். It alloys with aluminum. அலுமினியத்தோட alloy ஆகி to improve the mechanical fabrication and welding properties and also used as a desiccant. அதாவது உலர்த்தியா யூஸ் பண்றோம். It is used as a sacrificial anode in controlling galvanizing corrosion. corrosion கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க மெக்னீசியம் யூஸ் பண்றாங்க. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல வரும், இது +2ல வரும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் த யூசஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல கால்சியம் பார்க்கணும். இது மார்ச் 2023 கொஸ்டின் நம்பர் 35A செகண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரைட் த யூசஸ் ஆஃப் கால்சியம் கேட்டிருக்காங்க. கால்சியம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட் இன் மெட்டலர்ஜி ஆஃப் யுரேனியம், ஜிர்கோனியம் அண்ட் தோரியம். இதனுடைய மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல ரெடியூசிங் ஏஜென்டா கால்சியம் யூஸ் ஆகுது. யூஸ் டீஆக்சிடைசர், டீசல்பரைசர், டீகார்பனேஷர் ஃபார் வேரியஸ் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலாய்ஸ்ல டீஆக்சிடைசர் ஆகவும் டீசல்பரைசர் ஆகவும் டீகார்பனேஷர் அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இன் மேக்கிங் சிமெண்ட் அண்ட் மார்டர் டு பி
used in construction. Construction யூஸ் பண்ணக்கூடிய mortar and makingல cement makingல இது யூஸ் பண்றாங்க. as a getter in vacuum pump tubeல வந்து getter யூஸ் பண்றாங்க. dehydrating oilsல யூஸ் பண்றாங்க. fertilizers concreteல and plaster of parisல எது யூஸ் பண்றாங்க? calcium யூஸ் பண்றாங்க. These are the uses of calcium. That means alkaline earth metals calcium uses. இதுல வந்து 5 marksல கேட்டாங்கன்னா 5 points. அதாவது ஒவ்வொரு யூசஸ்லயுமே எந்த மார்க்ல கேக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 2 marksனா 2 points, 3 marksனா 3 points, 5 marksனா 5 points எழுதினா போதும். Next, write the uses of alkaline earth metal. Strontium கேட்டிருக்காங்க. Strontium எது யூஸ் ஆகுது? Strontium 90 used in cancer therapyல யூஸ் பண்றோம். Strontium 87, strontium 86 radios are commonly used in marine investigation as well as in teeth tracking, animal migration or criminal forensicsல வந்து எது யூஸ் பண்றாங்கன்னா strontium. அனிமலோடைய மைக்ரேஷன் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த strontium யூஸ் பண்றோம். கிரிமினல் ஃபாரன்சிக்ஸ்லயே strontium யூஸ் பண்றோம். டேட்டிங் ஆஃப் ராக்ஸோட ஏஜை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். as a radioactive tracer in determining source of ancient archaeological material such as timbers and coins. இதுல trace out பண்றதுக்கு எது யூஸ் பண்றாங்க? strontium யூஸ் பண்றாங்க. These are the uses of strontium. Next, write the uses of alkaline earth metal. Barium. Barium எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படி கேட்டா used in metallurgy, compound used in pyrotechnics, petroleum mining and radiology யூஸ் பண்றாங்க. இதுல 5 பாயிண்ட் வந்துருச்சு. Deoxidation in copper refining. It is alloy with nickel, readily emit electron, hence it is used in electron tubes and in spark plug electrodes. As a scavenger to remove lost trace of oxygen and other gases in the television and other electronic tubes. Electronic tubes இருக்க அந்த கேஸை ஆக்சிஜன் கேஸை ரிமூவ் பண்ண இல்லைன்னா என்ன ஆகும்? பஸ்ட் ஆகும். எது யூஸ் பண்றோம்? பேரியம் யூஸ் பண்றோம். Isotopes of barium, அதாவது barium 133 used as a source in cablation of gamma rays detector in nuclear chemistry. These are the uses of alkaline earth metals, that means barium. Next one, write the uses of alkaline earth metals. Radium. Radium used கேட்கறாங்க. Radium used in self luminous paint for watches. நியூக்ளியர் பேனல், இந்த வாட்ச்லாம் வந்து பார்த்தா நைட் நேரத்தில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், அதில் இந்த ரேடியம் யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் பேனல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏர்கிராஃப்ட் ஸ்விட்சஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிளாக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டயல்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ரேடியம். Next one, describe briefly the biological importance of calcium and magnesium. Calcium and magnesium ஓட biological importance என்னன்னு கேட்குறாங்க. It is also essential for DNA synthesis. DNA synthesisல ரொம்ப எசென்சியலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எது நமக்கு? calcium and magnesium. It is responsible for the stability and proper functioning of DNA. It is also used for balancing electrolyte in our body. பாடியில எலக்ட்ரோலைட்டை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. Deficiency of magnesium result into convulsion and neuromuscular irritation. மெக்னீசியம் வந்து டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா கன்வல்ஷன் வரும், வலிப்பு வரும். அதே மாதிரி நியூரோமஸ்குலர் இரிட்டேஷனும் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். கால்சியம் இஸ் எ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். போன்ஸ்லையும் டீத்லையும் இருக்கக்கூடிய மெயின் மெட்டல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? கால்சியம் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் பிளட் அண்ட் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் மெயின்டைன் பை ஹார்மோன். பிளட்ல பிரசன்ட் ஆயிருக்கு, அதனுடைய கான்சன்ட்ரேஷனை யாரு மெயின்டைன் பண்றா? ஹார்மோன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. அந்த டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் இன் பிளட் காசஸ் இட் டு டேக் லாங்கர் டைம் டு கிளாட். இந்த பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். எப்போ கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மஸ்கிள் கான்ட்ராக்ஷன். மஸ்கிள் கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக கால்சியம்.
மெக்னீசியம் இருக்கு. The chlorophyll, we know very known fact அப்படின்னு சொல்லுவோம். chlorophyll contain magnesium which is plays an important role in photosynthesis. next year இது வருது. photosynthesisல மெயினா இருக்கிறது பார்த்தீங்கன்னா chlorophyll. photosynthesis என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடோ வாட்டரோ லைட் பிரசன்ஸ்ல கார்போஹைட்ரேட்டாவும் ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல chlorophyll இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எ கிரீன் பிக்மெண்ட். இது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா மெக்னீசியம் 4 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ chlorophyllல மெயினா என்ன இருக்கு? மெக்னீசியம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், alkaline earth metal A belongs to third period, react with oxygen and nitrogen to form compound B and C respectively. It undergo metal displacement reaction with silver nitrate solution to form compound D. Identify A, B, C and D கேக்குறாங்க. அப்ப செகண்ட் குரூப்ல அதாவது ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் A வந்து தேர்ட் பீரியட்ல இருக்கு. தேர்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னவா இருக்கும்? மெக்னீசியம். ஸோ A இஸ் மெக்னீசியம். A என்ன பண்றாங்க? ஆக்சிஜனோடவும் நைட்ரஜனோடவும் ரியாக்ட் பண்ணி காம்பவுண்ட் பியையும் சியையும் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஏங்கிற மெக்னீசியம் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஏங்கிறது என்ன? மெக்னீசியம். அந்த மெக்னீசியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் பியை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த மெட்டல் மெக்னீசியம் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ண போகுது. மெக்னீசியம் ரியாக்ட் வித் நைட்ரஜன் டு ஃபார்ம் மெக்னீசியம் நைட்ரைடை ஃபார்ம் பண்ணும். இது காம்பவுண்ட் சி அப்படின்னு சொல்லுவோம். Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைட் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இட் அண்டர்கோஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட்டோட அந்த மெக்னீசியத்தை போடும்போது அந்த சில்வரை ரீப்ளேஸ்மெண்ட் மெக்னீசியம் போய் அங்கே ஆட் ஆயிடும். டு ஃபார்ம் காம்பவுண்ட் டின்னு கேட்குறாங்க. என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்? சில்வர் நைட்ரேட்டோட மெக்னீசியத்தை போடும்போது இந்த சில்வரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மெக்னீசியம் வந்து ஆட் ஆகிக்கணும். ஸோ MgNO3 ட்வைஸ் ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் ஆஃப் இதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 2. தட் மீன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2ன்னு சொல்கிறோம். MgNO3 ட்வைஸ் பிளஸ் ஏஜ் வந்துடும். அப்போ அந்த காம்பவுண்ட் டி அப்படிங்கிறது என்ன? மெக்னீசியம் நைட்ரேட். இது நைட்ரைடு, இது நைட்ரேட். அப்போ காம்பவுண்ட் ஏங்கிறது மெக்னீசியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் பியை ஃபார்ம் பண்ணும். அதே மெக்னீசியம் நைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் நைட்ரேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் சியை ஃபார்ம் பண்ணும். அந்த மெக்னீசியம் சில்வர் நைட்ரேட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல போய் மெக்னீசியம் நைட்ரேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் டியை ஃபார்ம் பண்ணும். அப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏங்கிறது மெக்னீசியம், பிங்கிறது மெக்னீசியம் ஆக்சைடு, சிங்கிறது மெக்னீசியம் நைட்ரேட், டிங்கிறது மெக்னீசியம் நைட்ரேட். இதான் இதுக்கான ஆன்சர். வெரி ஈஸி. ஏன்னா இங்க ஏங்கிற மெட்டலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன், ரைட் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோவிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஹீட்டிங் கால்சியம் வித் ஆக்சிஜன். கால்சியத்தை ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டால் கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஹீட்டிங் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இது ஏற்கனவே பார்த்தது தான். எவாபரேட்டிங் a solution of calcium hydrogen carbonate. ஸோ கால்சியம் பைகார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணுறோம். கால்சியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணோம்னா கால்சியம் கார்பனேட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறிடும். ஹீட்டிங் கால்சியம் ஆக்சைடு வித் கார்பன். கால்சியம் ஆக்சைடை கார்பனோட ஹீட் பண்ணால் கால்சியம் கார்பைடையும் கார்பன் மோனாக்சைடையும் ஃபார்ம் பண்ணும். இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸி ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். மார்ச் 2019 கொஸ்டின் நம்பர் 34B செகண்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது 2 மார்க்ஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 கொஸ்டின் வரும். 5 மார்க்ஸ் சம்டைம் 5 மார்க்ஸே வரலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது 5 மார்க்ஸாகவே கேட்டிருந்தாங்க. சோடியம் பெராக்சைடு எதோட ரியாக்ட் பண்ணால் சோடியம் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சல்ஃபேட் வரணும். சல்ஃபேட்டு இப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்திருக்கு. அப்போ சிம்பிளாகவே நமக்கு தெரிஞ்சிடும் சல்ஃபூரிக் ஆசிட் தான் இது. அப்போ Na2O2 சல்ஃபூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா சோடியம் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட். வெரி ஈஸி. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். அதனால கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க.
இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியாவே படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுல இந்த இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அங்கங்க என்னென்ன இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கிறோம். பிளஸ் அது இல்லாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக்ல இல்ல, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல, இன்னும் கேட்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் இதுல நம்ம குடுத்திருக்கிறோம். அந்த கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க. Thank you very much.